இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி நில்லுடா, என்னடா ஆச்சு? சரி டேய், அவங்கள பத்திலாம் நான் ஏமா யோசிக்கணும்? எனக்கு நம்மள தவிர வேற யாருமே இல்ல. அவங்கள பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லமா. அந்த வீட்ல இருக்க யாருமே எனக்கு சம்பந்தம் இல்ல. நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளுக்காக நம்ம ஏமா அந்த வீட்டு ஆளுங்கிட்ட திட்டுவாங்க. டேய் சரி நில்றா. சரி டேய் சரி நில்றா. சரி நில்றா. சரி டேய் சரி நில்றா. கூப்பிடுறது காதுல விழுதா இல்லையாடா? டேய் சரி இருடா. சரி டேய் டேய் சரி இருடா. டேய் இருடா, சொன்னா கேட்க மாட்டே. கேக்குறதுக்கு உனக்கும் எனக்கு என்ன உறவு இருக்கு? நான் தான் உனக்கு உறவே இல்லையே. சரி, உன்னோட சின்ன வயசை பத்தி நீ யோசிச்சு பாரு. உனக்குன்னு சில மெமரிஸ் இருக்கும். அம்மா கூட, அப்பா கூட, எல்லார் கூடயும் இருக்கும். ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த மெமரிஸும் இல்ல. எனக்கு ஏன் கண்ணீரை ஒருத்தர் துடைக்க வேண்டிய வயசுல அம்மா கண்ணீரை நான் தொடச்சு வளர்ந்தேன்டா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நெஞ்சு பொழக்கிற அளவுக்கு வேதனையை தவிர அந்த ஆள் வேற என்னடா கொடுத்திருக்கான்? அதனாலதான் எனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னேன். எனக்கு அந்த வீடுனாலே அந்த ஆள் தான் ஞாபகம் வருவாரு. நான் ஒன்னும் அப்படி நினைக்கல. எங்க சந்தோஷத்தை எங்க கிட்ட இருந்து அநியாயமா பறிச்சுட்டு போன அந்த ஆளை பத்தி பேசும்போது நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது. அந்த நேரத்துல நான் ஏதாவது பேசி உனக்கு மனசு கஷ்டம் வந்திருந்தா இந்த அண்ணனை மன்னிச்சிடுறா. என் வேதனை உனக்கு புரியாதுடா. எப்பவாது பாசமா அம்மா கண்ணுல முத்தம் கொடுத்தா கண்ணீரால நிறைஞ்ச அந்த கன்னத்துல உப்பதான் உணர முடிச்சது. அதுதான் அந்த ஆள் எங்களுக்கு கொடுத்த மெமரிஸ். அதனாலதான் இவ்ளோ கோமா பேசிட்டேன்டா. சிரிப்பை தவிர வேற எதுவுமே தெரியாத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சிருக்குடா. ஆனா சிரிக்கவே தெரியாத ஒரு துரதிர்ஷ்டசாலிடானா. எனக்கு உன்ன மாதிரி அன்பாலாம் பேச தெரியாதுடா. அன்பா பாசமா அரவணைக்கலாம் தெரியாதுடா. என்னால உன்ன மாதிரி இருக்க முடியலையேன்னு நான் உன்னை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? எனக்கு கிடைக்காத சந்தோஷம் உனக்கு கிடைச்சிருக்கே, நான் சந்தோஷப்படுறேன்டா. எனக்கு அன்பை சரியா வெளிப்படுத்த தான் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் என்னால தெளிவா சொல்ல முடியும். நீ உயிர்டா. எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. சொல்லுங்க.
போன மாசம் 9ஆம் தேதி ஃப்ளைட்ல சென்னையில இருந்து ராஜபாளையம் வந்த பேசஞ்சர்ஸோட லிஸ்ட் வேணும். பேசஞ்சர் லிஸ்ட் வேணுமா? அவங்க போட்டோவோட சேர்த்து. ஐயோ, அது கஷ்டமாச்சே. அந்த லிஸ்ட் அவ்வளவு ஈஸியா வெளியே வராது. அவ்வளோ ஈஸியா வெளியில வராதுன்னா அப்ப வர வாய்ப்பு இருக்குன்னு தானே சொல்றீங்க? இருக்கு, ஆனா அது அவ்வளவு சின்ன விஷயம் இல்லையம்மா. ஐயோ, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த லிஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னைக்கு டிராவல் பண்ணவங்கல்ல என்னோட வாழ்க்கையே மாத்த போற ஒரு நபர் இருக்காரு. அவர் எங்க இருக்காரு, என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த லிஸ்ட்டை கேட்குறேன். ப்ளீஸ் சார், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். சரிம்மா, என்னால முடிஞ்சது பண்றேன். உங்க நம்பர் கொடுங்க, லிஸ்ட் வந்தது கால் பண்றேன். எழுதிக்கோங்க. சொல்லுங்க. 9963. சரிம்மா, லிஸ்ட் வந்தது பார்த்துட்டு கால் பண்றேன். ஏங்க, அதான் சொன்னேன்ல, இது என்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். தயவு செஞ்சு எப்படியாவது அந்த லிஸ்ட்டை வாங்கி கொடுங்க. இந்த உதவியை மட்டும் எனக்கு செய்யுங்களேன். சரிம்மா, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் வரேன். சரி. ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் எனக்காக எப்பொழுதும் நீ காத்துக்கிட்டு இருப்பாடா. தூங்கிட்டு இருந்தா கூட நான் வந்த சத்தம் கேட்ட உடனே அப்பான்னு கூப்பிடுவாடா என் புள்ள. என் ககன் எவ்வளவு அழகான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தேன்டா. இப்போ இப்படி ஆயிட்டுனேடா. கோடி கோடியா இருக்குடா, கோடி. ஆனா மன நிம்மதியா இல்லடா. டேய், நான் செஞ்ச தப்புக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பெத்த பிள்ளைங்களே என்ன தூடு காரி துப்புறாங்கடா. கேவலமா இருக்குடா என் வாழ்க்கை. தப்பு பண்ணிட்டேன்டா, பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. நான் பண்ணதெல்லாம் தப்புதான். ஐயோ, பாத்து. டேய், இந்த நேரத்துல தனியா போகாத, என் வீட்டுக்கு போயிடலாம், வாடா. நான் சொல்றத கேளுடா. வேணாண்டா, நான் செஞ்ச தப்புக்கு எனக்குள்ள நான் பேசிக்கணும், என்ன நானே திட்டிக்கணும்டா. டேய், நான் சொல்றத கேளுடா. குட் நைட் பிரசாத். பிரசாத். குட் நைட்டா. பிரசாத். குட் நைட். டேய் பிரசாத். ஐயோ, டேய் டேய், நான் சொல்றத கேளுடா. நில்றா. டேய் டேய்